எனக்கு யாரோட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல, கட்டாயமும் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நில்லுங்க. இல்ல நிரந்தரமா நாங்க 2 பேர் பிரிய வேண்டியது வரும். நான் ஏன் பொண்டாட்டியோட தனி கொடுத்துன போறேன், புரியுதா? இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச எதுவுமே இல்லைங்க. உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் இல்ல எங்க அம்மா வந்து கேட்டாலும் இதே சொல்லுங்க. மல்லிகா நீ வா. மல்லிகா மாப்ள மாப்ள நில்லுங்க மாப்ள. மல்லிகா மாப்ள நான் சொல்றத கேளுங்க மாப்ள. மாப்ள நான் சொல்றத பத்தி கேளுங்க. என்னங்க நீ எதுவும் பேசாத, உள்ள உட்காரு. வேண்டாங்க. உள்ள போய் உட்காரு. மாப்ள மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. வேண்டாம் மாப்ள. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. ஐயோ மல்லிகா நீ இறங்கி வாமா. சொன்னா கேளு, அப்பா வந்துட்டோம். மாப்ள கொஞ்சம் இறங்கி வா. மல்லிகா காமாட்சி என்ன நீ அம்மா சொல்றத கேளுங்க. மல்லிகா இறங்கு. மாப்ள நாம நினைச்ச மாதிரியே ஒவ்வொன்னா நடக்குது. ஐயோ ஏன் தான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. அண்ணி முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க நீ, சீக்கிரம் பண்ணுங்க நீ. சரி வா. நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, தயவு செஞ்சு வாய் மூடுன்னு சொல்றேன்ல. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எங்க அப்பா என்ன நினைப்பாரோ? ஒண்ணும் நினைக்க மாட்டார். நீ நல்லா இருந்தா போதும் நினைப்பார். போதுமா? ஃபர்ஸ்ட் அழுவுறத நிறுத்து. சரி இப்ப எங்க தான் போறோம்? சென்னைக்கு. சென்னைக்கா? அங்க யாருங்க இருக்கா? சென்னையில என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீ அமைதியாவா போலாம். வெக்கமல்ல உங்களுக்கு? உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன், நல்ல மனுஷன் நம்பினேன். இப்படி ஒரு கேவலத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே. சம்பந்தியம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? யோ சும்மா நிறுத்தியா? என்னமா டிராமா போட்டுட்டு இருக்க? ஏதோ 48 நாள் விரதம் இருக்கணும், டெய்லி பூஜை பண்ணணும்னு சொல்லி சாமியார் சொன்னதை தானே கூட்டு வந்தீங்க. இப்போ என்னமா என் மாப்பிளைய வர வச்சு உங்க பொண்ணை கூட அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? இந்த பாருங்க, அந்த மாதிரிலாம் புரியாமல் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி தப்பு பண்ணுவேனா? கோயிலில் சாமியாடி குறி சொல்கிறவன். இந்த ஜாதகம் ஜோசியம் இதிலெல்லாம் உங்களை விட எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவன் நல்லா வாழணும், என் மாப்பிள்ளை 100 வயசு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களை விட அதிகமாக நினைக்கிறவன் நான். அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வேனா? சும்மா நிறுத்துறீங்களா? தம்பி, சத்தியமாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் வீட்டில் இல்லாத நேரம் மாப்பிள்ளை கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என் பொண்டாட்டி சொல்ல கேட்காம மல்லிகாவை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிருக்காரு. நான் வந்தோடனே விஷயத்த சொன்ன உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னடானா என்னையே தப்பாக சொல்கிறீங்க? அசிங்கமா இருக்குங்க. ஏன் புள்ள நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜோசியர் சொன்னதுக்கு மனசை கல்லாக்கிக்கிட்டு சரின்னு சொன்னேன். நாங்க பார்த்த ஜோசியர் பத்தாதுன்னு உங்க ஊர்ல இருந்து நீங்க ஒரு ஜோசியரை வரவழைச்சு ஜாதகம் பார்க்க சொன்னீங்க. அவரும் அதையே தான் சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்புறம் என்னங்க? சம்பந்திமா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. உண்மையிலேயே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டேன். மாப்பிள்ளைக்கு எவ்வளவோ நல்ல விதமா சொல்லியும் பார்த்தேன். ஆனா அவர் கேட்கல. எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்ல. என் பொண்டாட்டி தான் முக்கியம், நான் தனி கொடுத்தன போக தான் போறேன்னு கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. என் வார்த்தை எதையுமே அவர் கேட்கல. வேணும்னா தோ காமாட்சி நிக்கிறா, கேட்டு பாருங்க. எங்க அண்ணி சொல்றதுல எந்த பொய்யும் இல்லைங்க. உண்மையிலேயே மாப்பிள யார் சொல்றதையும் கேட்க கூடாதுங்கிற முடிவோடு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க எல்லாரும் தான் இருந்தோம். அப்ப எங்க அண்ணன் மட்டும் இல்ல, பொம்பளைங்க நாங்க என்னங்க பண்ண முடியும்? உங்க பிள்ளைகிட்ட சொன்னோம், வேண்டாம் தம்பி உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க, உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் செய்யுங்கன்னு சொன்னோம். ஆனா உங்க புள்ள கேட்கலைங்கம்மா. என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரில இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. சத்தியமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு இருக்கிற தவிப்பும் பதஷ்டமும் எனக்கு இருக்க தானே செய்யும். உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுனா அது அதோடு முடிஞ்சிடுமா? என் பொண்ணோட வாழ்க்கையும் தானே நாசமாக போகும். அந்த கவலை பெத்தவன் எனக்கு இருக்காதா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்க எப்படி அனுமதிச்சிருப்பேன்? அதே எங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. என்னத்தங்க யோசிச்சு பார்க்க சொல்றீங்க? அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போய் அவங்கள கண்டுபிடிக்கிறது? எப்படி அவங்கள கூட்டிட்டு வருது? அம்மா
நீங்க பதட்டப்படாதீங்க. எனக்கு என்னமோ சதீஷும் மல்லிகாவும் சென்னைக்கு தான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. நீங்க ஏன காரணம் கேட்டீங்கன்னா எனக்கு சரியா சொல்ல தெரியல. நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம சண்டை போட்டுட்டு இருக்காம இமிடியேட்டா கிளம்பி சென்னைக்கு போனோம்னா அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அக்கா எனக்கு என்னமோ இவங்க சொல்றதான் சரின்னு படுது. இப்போ நம்ம சண்டை போட்டுருக்கல எந்த அர்த்தம் கிடையாது. நாம இப்போ உடனே கிளம்பி சென்னைக்கு போலாம்க்கா. சென்னையில எங்கனடா போய் தேடுறது? சென்னை என்ன குக்கிராமமா? எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அங்க போய் எப்படிடா தேடுவ? அக்கா அதெல்லாம் ஈஸியாக தேடலக்கா. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனோட வீடு எனக்கு நல்லா தெரியும். அவனை போய் விசாரிப்போம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கா, சென்னையில் யாரும் போய் தனியாக எதுவும் பண்ண முடியாது. வீடு பார்க்கறதுலேருந்து சாமான் சட்டு வாங்குற வரைக்கும் 1008 வேலைக்கு நண்பர்கள் உதவி தேவை. சும்மா இங்கே வம்பு வளர்க்காம பேசாமல் சென்னை கிளம்பி போகலாம். ஒரு நிமிஷம், நாங்களும் உங்க கூட வரோம். மாமா, இவங்களோட நாமும் சென்னைக்கு போலாம். சரிம்மா. ஒரு நிமிஷம் பார்வதி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள் போய் மல்லிகாவையும் மாப்பிள்ளையும் எப்படியும் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுறோம். சரிங்க. காமாட்சி, அண்ணா நீ பார்வதி பத்திரமா சரிங்க பார்த்து நீங்க போயிட்டு வாங்க. வரோம்மா. சரிங்க மாமா. வாமா போலாம். போயிட்டு வரோம் அத்தை. அம்மா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. தாயி என்ன பாக்குறீங்க? குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி மரத்துல கட்டுனா குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு ஐதீகம். உனக்கு கூட வேணும்னா கடையில தொட்டில் விக்குதுமா, வாங்கி கட்டுமா. நான் அரச மரத்தை சுத்திட்ட உடனே அடி வைத்த தொட்டு பார்க்கறவில்ல பாட்டி. ஆனா கோடி தெய்வத்துல ஒன்னாச்சும் எனக்காக பரிதாபப்பட்டு ஒரு குழந்தைய கொடுத்துறாதான்னு மனசுக்குள்ள ஒரு நப்பாசை இருக்கதான் செய்யுது. நப்பாசையும் நியாயமான ஆசையும். நானும் ஒரு சராசரி பொண்ணுதான். ஆசபாசம் இல்லைன்னு என்னை நானே ஏமாத்திக்க மாட்டேன் பாட்டி. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது.
அத்தை 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 சுப்பு வா 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 இப்பதான் நான் என் பேரனை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள நீயே தூக்கிட்டு வந்துட்ட என் பேரனுக்கு 100 ஆயுசு உட்கார் உட்கார் என்னங்க இங்க வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க அங்க பாரு யார் வந்தா பாரு டேய் தாத்தாவை பாக்குறதுக்கு வந்துட்டானே பேரன். அத்தை. ஹலோ. நம்ம கௌதம் பர்த்டே அப்ப எங்க அண்ணன் மொபைல்ல போட்டோ எடுத்தார்ல அத ஆல்பம் போட்டு உங்ககிட்ட காமிக்க கொண்டு வந்தேன். அப்படியே வந்துச்சா எங்க காட்டு பாப்போம். என்னங்க இங்க பாருங்களேன். இன்னும் யாருமே பார்க்கல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. அத்த சூர்யா வீட்ல இல்லையா? இருக்கானேமா. டேய் சூர்யா இங்க வாப்பா. அழகா ஐயோ இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. டேய் இங்க பாருடா. பர்த்டே ஃபங்க்ஷனோட ஆல்பம் வந்திருக்கு. உட்கார்ந்து பாருடா. இத பாரு. டேய் மொபைல்ல எடுத்தார்ல எவ்வளவு அழகா எடுத்திருக்காரு பாரு. மொபைல் எடுத்ததெல்லாம் ஆல்பத்துல போட்டுருவீங்களா? அதெல்ல சூர்யா. ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாம் வந்ததுல எங்க அண்ணனும் அண்ணியும் கிறுகிறுத்து போயிட்டாங்க. அண்ணனுக்கு தலை கால் புரியல. தெரிஞ்சிருந்தா போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. கோமதி அந்த ஆல்பத்தை கொடு. இவனை பிடி. போடா 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 செல்லம். வா வா வா. ஹேய் கோமதி இத பாத்தியா? இங்க பாருங்களேன். சுப்பு எவ்வளவு அழகா இருக்கால இந்த போட்டோல. நீங்க எல்லாரும் வந்த சந்தோஷத்தோட பூரிப்பு தான் அத்தை அது. அது மட்டும் இல்ல சூர்யாவும் நானும் சேர்ந்து நிக்கிறோம்ல அதுதான் அத்தை. அப்படியா? கோமதி பேரனுக்கு பாத்தியா அவங்க அப்பா முடி அப்படியே இருக்குது. ஐயோ ஆமாங்க. என்னடா செல்லுக்குட்டி போட்டோ பத்தியா? இதுல சூர்யா கூட நல்லா தான் இருக்காங்க. ஆமா கோமதி. காயத்ரி என் புள்ளையோட பர்த்டே ஆல்பம் வந்திருக்கு. வந்து பாரு. வா வா வாமா வாமா காயத்ரி வா வந்து ஆல்பத்தை பாரு. இருக்கட்டும் மாமா, நீங்க பாருங்க. நான் பக்கத்துல இல்லைன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்பீங்க. காயத்ரி என்ன பேச்சுதெல்லாம்? ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ வந்திருக்கு. வந்து பாருன்னு சொன்னா பார்க்க வேண்டியது தானே. இஷ்டம் இருந்தா வந்து பாரு. இல்லன்னா நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி இந்த வீடு தான். இந்த வீடு? ஆமாம் இந்த வீடு தான். பாண்டி அம்மா வாங்க மாமா. பாண்டி நல்லா இருக்கியா பாண்டி? வாங்கம்மா. நல்லா இருக்கு மாமா. தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. என்ன ஞாபகம் இருக்கா? என்னம்மா அப்படி கேட்டீங்க? சதீஷ் எப்படி இருக்கான்? அவன் வரலையா? சரி உள்ள வாங்க. பிரச்சனையே அவனை பத்தி தான்ப்பா. உள்ள வந்து உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. சதீஷ் இங்க வந்தானா? ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா உனக்கு? இல்ல உனக்கு ஏதாச்சும் விவரம் தெரியுமா? அதெல்லாம் கேட்டுட்டு போலான்னு தான்ப்பா வந்தோம். தம்பி, என் பொண்ணை தான் உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அட என்ன சார் இப்படி கேட்டீங்க? நான் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேனே. சரி, இப்போ என்னன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே கிளம்பி வந்துட்டாங்க.
அதான் இங்கே மெட்ராஸ் வந்திருப்பாங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களான்னு கேட்டு போகலான்னு தான் வந்தோம். நீங்க பேசுறதே ஒன்றும் புரியல சார். சதீஷ் அவன் ஒய்ஃப் கூட தானே சென்னைக்கு வந்திருக்கான். அதுக்கு ஏன் இவ்வளவு பயம், இவ்வளவு பதட்டம்? அப்படி இல்லப்பா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. உன்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் சொல்றேன். சதீஷ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லம்மா, சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அவன் வரப்போறான்னு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. சென்னைக்கு வரதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வருவான். இப்ப ஏன் சொல்லாம வந்துட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. சொல்லு குரு. டேய், நான் சதீஷ் பேசுறேன்டா. தெரியுது குரு. அம்மா எங்க இருக்க? இங்க ஒரு ப்ராப்ளம்டா. நம்ம சதீஷ் இருக்கான்ல, அவன் வீட்டுல சொல்லாம கொள்ளாம ஒய்ஃபை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டான். அவங்க அம்மா மாமா எல்லாரும் வந்து எங்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்கடா. மல்லிகா, எங்க அம்மா உங்க அப்பா எல்லாரும் நம்ம சென்னைக்கு தான் வந்திருப்போம்னு கெஸ் பண்ணி வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்காங்க. சரிடா மச்சான், நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? சதீஷ் உன்னை பார்க்க வந்தானா இல்ல போன் எதுவும் பண்ணானா? டேய் மச்சான், நான் உஷாராயிட்டேன்டா. சரி மச்சான், சதீஷ் போன் பண்ணா இமிடியேட்டா எனக்கு தகவல் சொல்லு. என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், நேரா அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லு. புரியுதா? அம்மா, அவங்க அம்மா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? சரி, ஓகே மச்சான், நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அப்புறம் நான் டீட்டெயிலாக எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி மச்சான், அவன் கால் பண்ணானா மறக்காம இன்ஃபார்ம் பண்ணு. யாருப்பா? குருன்னு என் ஃப்ரெண்டுமா, அவங்ககிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். அவனும் இங்க உள்ள பையன்தான். சதீஷ் என்ன காண்டாக்ட் பண்ணலனா ஒருவேளை அவனை காண்டாக்ட் பண்ணிருப்பானோன்னு தோணுச்சு. அதனாலதான் விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எங்க 2 பேருக்கும் தெரியாம அவன் சென்னையில வேற எங்கேயும் போக முடியாது. அவன் ஃபோன் பண்ணா இமிடியேட்டா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ரொம்ப நன்றிப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி சரிங்கம்மா, கிளம்புறோம். வரோம்பா. வேண்டாங்க. நம்மள பெத்தவங்க நம்மள தேடி இப்படி தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாம அவங்கள ஏமாத்திட்டு எங்க போறதுன்னு கூட தெரியாம இப்படி தவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப தப்பா தெரியுதுங்க. வேற வழி இல்ல மல்லிகா, இந்த கஷ்டத்தை நீ பொறுத்து தான் ஆகணும். இத பாரு, இதே மாதிரி நம்ம ஃபுல்லா சுத்திட்டு இருக்க போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்கேயாவது செட்டில் ஆக தான் போறோம். திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், விஷயம் பெருசாயிடும். மறுபடியும் சொல்றேன், இந்த மூட நம்பிக்கை மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இந்த ஜோசியம், ஜாதகம், கோவில், பூதம், இது எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் மனுஷனை நம்புறவன், மனசாட்சியை நம்புறவன். புரியுதா? நீ என்ன நம்பினேன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். வாங்கய்யா. சரிங்க சார். வண்டி திறந்தே. ஓகே சார். எடே முன்னாடி போயிருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க ஊரை சுத்திட்டு இருக்க போறோம்? ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டாமா? கொஞ்சம் பொறுத்துக்க மல்லிகா. ஒரு 1 hour கழிச்சு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அங்கே இருக்காங்கன்ற பட்சத்தில் என் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசுறது சரியா படலை. எங்க அம்மா கிளம்பிட்டாங்களே இல்லையாங்கிற சூழல்ல இப்போ நம்ம அங்கே போய் நின்னுன்னு வச்சுக்க பிரச்சனையாயிடும். என்னங்க, எங்க அண்ணனை கைவலங்கட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. அவர் எதுக்கு போலீஸ் வண்டியில போயிட்டு இருக்காரு? என்னங்க, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க.
ஐயோ அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டிரான்ஸ்ஃபர் தானே சொன்னாரு. இப்ப கை வேலங்கோட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரி சரி, நான் ஃபாலோ பண்றேன், நீ பொறுமையா இரு. ஓகே. சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.